ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இன்னொரு விசையாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த அதாவது அவர் ஆஃப் டெலிவரன்ஸ்ல விசேஷமாக இன்னைக்கு பெண்டெகாஸ்டல் சண்டே. இன்று தேவன் நிச்சயமாக உங்களோடு பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை. 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒன்றும் புதிய ஏற்பாட்டில் ஒன்றுமாக 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதிலே 6, 7 ஆகிய வசனங்களையும், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதிலே 1 முதல் 4 வரையில் வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 4 வரை உள்ள வசனங்கள், 1 4 வரை உள்ள வசனங்கள். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. 2 வேத பகுதிகளை வாசித்திருக்கிறோம். இந்த நாளிலே என்ன நடக்க போகிறது அப்படின்னா, தேவனை பற்றி கொள்ளுகிற, அவருடைய பிரசன்னத்தை பற்றி கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் தேவ ஜனங்களுக்குள் ஊற்றப்பட போகிறது. ஓகே, சோ தேவ பிரசன்னத்தை பற்றி கொள்ளுகிற, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு அபிஷேகம் எல்லாருக்குள்ளும் கடந்து வரப்போகிறது. You will be thoroughly influenced by the Holy Spirit. This night I strongly believe there is going to be a visitation. Holy Spirit visitation. ஆவியானவர் உங்கள் எல்லைகள், நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த எல்லைகளிலே மகிமைப்பட போகிறார். Praise the Lord. I mean, everything that is connected to you will be taken care by the Lord. எதெல்லாம் உங்களோட இணைந்திருக்குமோ, மகங்காரியம், மகக்காரியம், அந்த வேலை, இந்த வேலை எல்லாம், everything that is connected, if it is connected, to you on a purpose, definitely everything will be taken care by the Holy Spirit. Praise the Lord. Amen. So just receive the word, and this word is powerful enough to perform wonders in your life. Praise the Lord. இந்த வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வர உண்மையுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. இவைகள் தண்ணீர் உள்ள மேகமாய் இருக்கிறது. எனவே இவைகளை நகற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் அது எங்கே எந்த விதத்தில் பொழிந்தருளப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு பொழிந்தருளுவார். நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், தாகமுள்ள நீளமாய் இருந்தால் போதும். இந்த இரவு நீங்கள் தாகமுள்ள நீளமாய், ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிற ஆண்டவரே சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு அவர் உங்களை நிரப்புகிறார். 120 பேரை அன்னைக்கு தேவன் நிரப்பினார்னு சொன்னா அடுத்த நாள் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அது ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. அந்த நாள் முதற்கொண்டு அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிவிட்டது. Praise the Lord. Amen. Holy Spirit, when he comes, he transforms your life. He transforms your lifestyle totally. உங்களை முற்றிலுமாய் அவர் நிச்சயமாய் உருமாற்றம் அடைய செய்வார். இதற்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருச்சோ அது இல்ல, இனிமே அவர் உங்களை அழகாய் நடத்தி உங்களை நிறைப்பார். சகலவற்றையும் குறித்த புரிதலை உங்களுக்கு தருவார். நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். தேவனுடைய அக்கினி உங்களுக்குள்ளே பெருக்கெடுக்க துவக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவைகளெல்லாம் நீங்க நடக்க போது ஆண்டவர் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய போகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல உண்மையான தாக்கம், பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம் உண்மையாக
உங்களுக்கு நடக்கும் என்று சொன்னால், இந்த பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் என்பது ஒரு நாளோடு நின்று விடாது. எனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறோம், அந்த ஆராதனையோடு நின்று விடுகிற அனுபவங்கள் அல்ல. அது தொடர்ந்து 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 உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவனிடமாய் நடத்துகிற ஒன்றாய், கிறிஸ்துவை உங்களுக்குள் உருவாக்குகிற ஒன்றாய் நிச்சயமாய் காணப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே நீங்க போகிற இடத்தெல்லாம், எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். காலையில கொடுத்த செய்தியை கண்டிப்பா கேட்கணும் நீங்க. அதுதான் பார்ட் 1. ஓகே, இன்னைக்கு நான் சாயங்காலம் பேசுறது பார்ட் 2. அந்த பார்ட் 1ல ஒன்னே ஒன்றை மட்டும் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை நீங்க ஒருவேளை புதிதா இணைந்தவர்களுக்காக அதை மட்டும் சொல்லிட்டு இந்த செய்தியின் ஆழங்களுக்குள்ள நம்ம கடந்து சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார், I am the way, the truth and life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஆதி மனுஷன் பாவம் செய்தபடினால் மனுக்குலத்துக்கு அடைபட்டு போனது ஒரு வழிதான், ஒரு பாதை தான். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு போகிற வழியை அடைத்து போட்டார் என்று வேதம் சொல்கிறது. எனவே மனுஷனுக்கு அந்த வழிதான் திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வே, ட்ரூத் அண்ட் லைஃப். ஓகே, இப்போ இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இதை ஏன் தியானிக்கிறோம்னா, why Holy Spirit? why Holy Spirit? ஏன் ஆவியானவர்? ஆவியானவர் என்ன பண்றாரு? இது தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ இந்த 3 விஷயங்களை கவனிங்க. சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாளுக்கு அடைப்பட்டது வழி. ஓகே, ஆனா அவங்களுக்கு முதலாவது நஷ்டப்பட்டது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க ஜீவன் 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 சொன்னாங்க. ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. அந்த சாப்பிட்ட அந்த நொடியிலேயே அவனுடைய ஆவி மரித்து போனது. அது உண்மைதான். அவனுக்கு அந்த ஆவிக்குரிய மரணம் நடந்தது உண்மைதான். சரீர பிரகாரமான மரணம் 930 வருடங்கள் கழித்து நடந்தது. எனவே அவன் செத்து போனான். அவன் இழந்தது ஜீவன் தான் என்பது உண்மை என்று சொன்னாலும் அதை விட ஒரு உண்மை இருக்கிறது. என்னன்னா, முதல் அந்த மனிதன் இழந்தது ஜீவனை அல்ல, அவன் முதல்ல இழந்தது சத்தியத்தை இழந்தான். சத்தியத்தை இழக்காம ஜீவனை யாருமே தொடவே முடியாது. எங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கே ஜீவன் பரிபூர்ணமாய் விளங்கி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ முதல்ல சத்தியம்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், அப்பா இதை நீ புசிக்க வேண்டாம், இதை தொட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அது தேவனுடைய வார்த்தை, அதுதான் சத்தியம். தோட்டத்திலே அதான் சத்தியம். பிசாசு என்ன பண்ணான்னா, அந்த சத்தியத்தை தான் முதலாவது அவர்களிடத்திலிருந்து திருடினான். தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும் போதுதான் மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. எனவே நல்லா கவனிங்க. சத்தியம் தான் ரொம்ப முக்கியம். சத்தியம் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம எல்லாரும் மறுபடியுமா ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி வேதம் சொல்லுகிறது? சத்திய வசனத்தினாலே நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மனுக்குலம் முதலாவது இழந்து போனது என்ன அப்படின்னா சத்தியம். அதை தொடர்ந்து இழந்தது என்னன்னா ஜீவன். அதை தொடர்ந்து இழந்தது என்ன அப்படின்னா வழி. எங்க போற வழி? தோட்டத்துக்கு போகிற வழி. தோட்டத்துல என்னங்க விசேஷமா இருந்தது? வெளியேறது எல்லாமே உள்ள இருந்துச்சு, ஆனா ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னம். அப்ப இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? அன்னைக்கு தோட்டம் என்று அறியப்பட்டது புதிய ஏற்பாட்டு வார்த்தையின்படி இன்னைக்கு ராஜ்யம் என்று அறியப்படுகிறது. தோட்டம் என்று வந்தால் பிதா தோட்டக்காரராக இருக்கிறார். ஆனால் ராஜ்யம் என்று வரும் பொழுது அவர் ராஜாவாக இருக்கிறார். தோட்டம் என்று வரும் பொழுது பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நம்ம எல்லாரும் கொடிகள். ஆனால் ராஜ்யம் என்று வரும் பொழுது அவர் ராஜாவாக இருக்கிறார், நம்மையும் ராஜாக்களாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ முதல் ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆவியானவருடைய நோக்கம் என்னன்னா
ஃபர்ஸ்ட் திங் சத்தியத்தை உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கிற நோக்கம். Without the Holy Spirit you can never know the truth. ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. Praise the Lord. ஆமென். அப்ப முதல்ல சத்தியம் உங்களுக்குள்ள வந்த உடனே ஜீவன், அடுத்தது ஜீவன். சத்தியத்தை அறிவிக்கிற ஆவியானவர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவர் சத்திய ஆவியானவர். Praise the Lord. ஆமென். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் சத்திய ஆவி. அவர் வரும்போது சத்தியம் உங்களுக்குள் கடந்து வருகிறது. அவர் தொடர்ந்து சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறார். வெளிப்பாடுகளை எடுத்துரைக்கிறார். சத்தியங்கள் உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. இரண்டாவதாக ஜீவன், லைஃப். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இன்னுமாக 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவை மரித்தவர்கள் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஆவியை கொண்டே உங்களையும் அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். எனவே சத்தியத்தை முதல்ல உங்களுக்குள்ள கொண்டுகிட்டே இருக்கிறார். தொடர்ச்சியா சத்தியம் சத்தியம் சத்தியம். Praise the Lord. I mean, we belong to the truth. We don't belong to the fact. உலகத்துல நிறைய ஃபேக்ட் இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபேக்ட் தான். ஆனா நம்ம ஃபேக்ட நம்புறவங்க இல்ல, நம்ம ட்ரூத்தை நம்புகிறோம். மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம், ஃபேக்ட் சொல்லலாம் உங்களுக்கு வியாதி இருக்குன்னு. ஆனா ட்ரூத் சொல்லும், நோ நோ யூ ஆர் செட் ஃப்ரீ, நீ சுகமா இருக்கிறாய் என்று சத்தியம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். சுகவீனம் இருந்த உண்மைதான். அந்த சுகவீனத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு அதை எல்லாம் அதற்குரிய கிரயத்தை எல்லாம் செலுத்தி விட்டார். எனவே சத்தியம் சொல்லும், நீ சுகமா இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால we belong to the truth. அந்த ட்ரூத்தை தான் உங்களுக்கு ஆவியானவர் எடுத்துரைக்கிறார். இரண்டாவது, ஆவியானவர் உங்களுக்கு ஜீவனை பெருக்கெடுக்க வைக்கிறார். உங்களுக்குள் ஜீவனை கொண்டு வருகிறார். புது ஜீவன் என்று உங்களுக்குள்ள ஜீவன் வருது. அதுக்கப்புறம் அது பரிபூர்ண ஜீவனாய் மாறுகிறது. காரணம், ஜீவனை பெருக்கெடுக்க செய்கிற ஆவியானவர் தொடர்ந்து உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக சத்தியம், ஜீவன், அப்புறம் என்ன தெரியுமா? வழி. Access to the kingdom. Through the Holy Spirit you get the access to the kingdom. Access to the heavenlies. Without the Holy Spirit you can never be seated in the heavenlies. ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட முடியாது. எனவேதான் ஆவியானவர் வந்தபோது அக்கினிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. ஏன்னா இந்த ஆவியானவர் உங்களை அமர பண்ணுகிற ஆவியானவராய் இருக்கிறார். So the way is opened for the heavenlies. The way is open for a kingdom relationship. ஒரு ராஜ்யத்தின் பிரஜையாய் நீங்கள் அவரோட கூட உட்காரும்படி, the access for you to sit in his table, அவரோடு கூட உட்காரும்படிக்கு. அன்று சொன்னார் இல்லையா, நான் கதவு தட்டுறேன்ப்பா, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தா நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். To have that access you need the Holy Spirit. அப்ப ஆவியானுடைய ஊழியம் இவ்விதமாய் இருக்கிறபடியினால் அவர் தொடர்ச்சியாய் உங்களுக்குள்ளே சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஜீவனை அருளிக்கொண்டே இருப்பார். உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டிய இடத்திலே தொடர்ந்து அவர் உட்கார வைத்துக் கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இப்ப அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் போர்ஷன் அதை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ காலையில நான் கொடுத்த அந்த செய்தியில நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு 5 காரியங்களை குறித்து நான் அதுல பேசினேன். நீங்க அந்த காலையில டாபிக், அதாவது பெந்தேகோஸ்தே நாவுகள் என்று சொல்லி
நான் நினைக்கிறேன் இந்த செய்தியை தனியா எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதையும் பார்த்துக்கலாம். ஸோ பெந்தைக்கோஸ்தே நாவுகள் அப்படின்ற தலைப்புல இருக்கும். நீங்க அதை பாருங்க. அப்பதான் அந்நிய பாஷையில பேசுவதுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். நீங்க அந்நிய பாஷையில அதிகமாய் பேசுவீர்கள், அது உங்களுக்கு தேவை. ரைட், இப்ப நல்லா கவனிங்க. ஒரு ஈவென்ட், ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. இது தேவனுடைய முன்னறிவின்படி அவருடைய ப்ரோக்ராம். இது பெந்தெகாஸ்ட் டேல ஹோலி ஸ்பிரிட் வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு ப்ரோக்ராம். இந்த தேவனுடைய ப்ரோக்ராமுக்கு if you are part of the program, then I want to tell you there is a programmed waiting. Praise the Lord. I mean, ஒரு திட்டவட்டமான ஒரு கால வரையறைக்கு உட்பட்ட ஒரு காத்திருக்குதல் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. அப்படி இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், you are part of God's plan. Praise the Lord. I mean, நீங்க ஃபீல் பண்றீங்க there is a kind of delay என் லைஃப்ல, ஏன் எனக்கு இப்படி ஒரு தாமதம் இருக்கு? நான் சொல்றேன் it's a programmed delay. It's a program delay. தேவன் உங்க வாழ்க்கையில ப்ரோக்ராம் டிலே வச்சுக்க. ஜெஃபி அன்று சொல்லாரு, it's a programmed delay. Don't worry about anything. It's a programmed delay. Jeffy Sharon, programmed delay. Hallelujah. இது உன் வாழ்க்கையில ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறேன், அதனாலதான் இந்த டிலே, அதனாலதான் இந்த அன்சர்டனிட்டி. அந்த மகளுக்கு மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. You are undergoing something called a programmed delay. I mean, Josephine அன்று சொல்றாரு, it's a programmed delay. Hallelujah. உன் வாழ்க்கையில ஏதோ கால வரையற்ற, இது எப்படி போகுதுன்னே தெரியலையே, அப்படி இல்லை. It's a programmed delay. ஆண்டவருடைய மாஸ்டர் மைண்ட் நீ பாப்ப. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி சகலவற்றை மிகவும் நேர்த்தியாய் வடிவமைத்து வைத்திருக்கிறார். எனவே don't worry about the delay. You are part of God's plan. You are part of God's great and mighty plan. அதனால இந்த programmed delay பத்தி கவலைப்படாதே. Praise the Lord. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டு போகும்போதே ஆண்டவருக்கு தெரியும் இன்னும் 10 நாள் இவங்க வெயிட் பண்ணணும். ஆனா அவர் சொல்லல. 500 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு அழைப்பை கொடுத்தார். எல்லாரும் வந்து காத்திருக்கணும். நல்லா கவனிங்க. அதே நேரத்துல எருசலேமில் பல ஆயிரம் ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூடி நோக்கம் என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தின் நிர்பந்தம் அவர்களை வரவழைத்திருக்கிறது. ஆனா ஒரு சிறு கூட்டமான ஜனம் அதை எருசலேமில் கூடினார்கள். ஆனால் அவர்கள் மற்ற யூதர்கள் கூடின இடத்தில் கூடவில்லை. தேவன் அவர்களுக்கு சொன்ன இடத்திலே தரித்திருந்தார்கள். It is very, very, very important that you need to be positioned in the right place to receive from the Lord. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பும் போது அவருடைய ஆவி உங்களை சரியா நடத்த வேண்டும். காலையில சொன்னபோது அந்நிய பாஷையில பேசுவதை குறித்து பேசும்போது அது ஒரு கப்பலோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் சிறிய சுக்கானால் நடத்தப்படும். அது போல அந்நிய பாஷையில் நீங்க பேச 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 ஆவியானவர் உங்களை சரியாய் தேவனுடைய திட்டத்தின்படி நடத்தி, தேவ சித்தத்தின்படி நடத்தி நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை சரியாய் அடையும்படி கிருபை செய்வார். எனவே ஆவியிலே அந்நிய பாஷையில பேசுவது முக்கியத்துவம் வாய்ந்தது. As you speak in tongues, you will know the will of God. Amen. Praise the Lord. ஒருவேளை உங்க வாழ்க்கையில என்ன தேவ சித்தம்னு எனக்கு தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியல, don't worry, just speak in tongues and pray. You will be carefully navigated according to the perfect will of God. Praise the Lord. Amen. So உண்மையா பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்தாங்க. 120 பேர் தான். 500 பேர்ல இருந்து அது குறைஞ்சு 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 எவ்வளவு ஆயிடுச்சு தெரியுமா? 120 பேர். நான் நினைக்கிறேன் சிலர் கடைசி நிமிஷத்துல சிலர் போயிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, எப்பா நம்ம எல்லாம் யூதர்கள் தானே, நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம எருசலேம்ல கூடணும்ல, நீங்க வேற எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுவும் எருசலேம் தான், ஆனா இது வேற ஒரு இடமா இருக்குதே, நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படியே வழிநடத்தப்படட்டும் என்று போய்விட்டார்கள். கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பி அமர்ந்திருந்தவர்கள் 120 பேர் தான். 120, only 120. ஆனா இங்க கவனிங்க, ஒரு காரியம் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். This was an event that was witnessed by more than 3,000 people. Amen. Praise the Lord. பெற்றுக்கொண்டவர்கள் என்னவோ 120 பேர் தான். ஆனா பார்த்தவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? 3000க்கும் அதிகமான ஜனங்கள். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, 6வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2 அதிலே 6 வாசிக்க கேட்போம்.
அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து ஆமென். தங்கள் போதும் தங்கள் போதும். அந்த சத்தம் உண்டான போது, இந்த சத்தம் ஏதோ மனிதர்கள் எழுப்பின சத்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி. So the sound was from above. The sound was from above. So the sound was able to attract so many thousands of spectators. Praise the Lord. I mean, ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் அந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு போறேன். ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. நம்ம சத்தத்தை கேட்கும்படி வரவில்லை, நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். Praise God. I mean, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சத்தத்தை கேட்டார்கள். அந்த சத்தத்தை கேட்டதுனால எல்லாரும் கூடினாங்க. அந்த சத்தம் வானத்திலிருந்து வந்த சத்தம் தான். ஆனா சத்தத்தை கேட்க நம்ம கூடல, பெற்றுக்கொள்ள கூடி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், ஒரு சபைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த சபையில சத்தம் கேட்கறது எல்லாருக்கும் கேட்கும். ஆனா நீ பெற்றுக்கொண்டது என்ன? இன்னைக்கு இந்த சபைக்கு நீ போனியே, அந்த சபையில நீ பெற்றுக்கொண்டது என்ன? அந்த சத்தம் ஒருவேளை, அந்த செய்தி ஒருவேளை பரலோகத்திலிருந்தே கேட்ட செய்தியா இருக்கலாம். ஆனா பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்டாலும் நீ என்ன பெற்றுக்கொண்டாய், அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். I mean, so 120 பேர் மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள். There were so many thousands of spectators, but only 120 were partakers. Praise the Lord. I mean, இந்த இரவு நம்ம சொல்லணும், ஆண்டவரே, I don't want to be a spectator. நான் எதையோ கேட்டுட்டு போறதுக்கு வரல, நான் பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன். இந்த இரவு எனக்காக நீ என்ன வைத்திருக்கிறீரோ அதை நான் பெற்றுக்கொண்டுதான் போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோட உட்கார்ந்து இருப்பீர்கள் சொன்னால், இந்த இரவு ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய தொடங்கி விட்டார். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. ஆல்ரெடி அவர் தொடங்கிட்டார் ஊழியத்தை. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எந்த நாட்டிலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்குள்ள அபிஷேகம் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது. இன்றைக்குள்ள ஒரு அபிஷேகம் உங்க லைஃப் ஸ்டைல மாற்ற போகிறது. இனிமே உள்ள கோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், ஐ மீன், அது எல்லாத்தையும் அது நதியை போல மாற்றி கொண்டு போக போகிறது. ஆவியானவர்களை நிரப்புகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுகிற நீங்க நேற்று, முந்தானேத்து, போன மாதம் நடந்த தோல்வி குறித்து கவலைப்பட வேண்டாம். ஐயோ நான் தோற்று போனேனே, ஐயோ நான் அதை இழந்துச்சேனே, ஐயோ நான் அதை செய்ய கவலைப்பட வேண்டாம். From now onwards the Holy Spirit will take over. உன்னை அவர் நிறைக்க உண்மையில் அவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கைய ஒரு நதி போல, இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படியே கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இம்பாக்ட் யாருக்குள்ளலாம் வந்திருக்குன்னா, நான் சொல்றேன், நான் பிரசங்கத்தை முடித்த பிறகு உங்களால ஜெபத்தை நிறுத்த முடியாது. உங்க வீட்டுல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜெபம் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆர்வம் உண்டாகும். தேவ பிரசன்னத்தில் இன்னும் அமரட்டும், நான் இன்னும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நாம் வெறும் சத்தத்தை கேட்கிற ஜனம் அல்ல, நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். திரளான ஜனங்கள் சத்தத்தை கேட்டு கூடினார்கள். ஆனால் அக்கினிமயமான நாவுகளோ அமர்ந்திருந்த அந்த 120 பேர் மேல் மாத்திரமே வந்து அமர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். Amen. So, some event that is planned by God will always attract so many audience. Praise the Lord. தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில தீர்மானித்து அதனால ஒரு சின்ன டிலே வந்தா கவலைப்படாதீங்க. He is gathering so many people to witness what he is about to do. Praise God. உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறாரோ அதை பார்க்கிறதுக்குனே சில ஆட்களை கூட்டி வைக்கிறாரு. அவங்க சுற்றி நிற்கும் போது நீங்கள் பெற வேண்டியவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Hallelujah. இப்ப இந்த டே ஆஃப் பெண்டகாஸ்ட், அந்த டே ஆஃப் பெண்டகாஸ்ட்ல ஆவியானவர் வந்த அந்த நாள்ல அந்த விட்னஸ் பண்ண கூட்டம் இருக்கே. ஏன்னா பாருங்க, நான் இதை 3 வந்து ஆல்ரெடி பிரிச்சிருக்கேன். எப்படின்னா, பக்தியுள்ள யூதர்கள், பரியாசம் பண்ணின யூதர்கள், அப்புறம் யார் தெரியுமா? பெற்றுக்கொண்ட யூதர்கள். பெற்றுக்கொண்ட யூதர்கள் வெறும் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 120 பேரு. பரியாசம் பண்ணின யூதர்கள் யாரு, எவ்வளவு பேரு அப்படின்னா, நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன், 3000 பேருன்னு. ஏன் அப்படின்னா, பக்தியுள்ள யூதர்களை வந்து பேதுரு அட்ரஸ் பண்ணல. பக்தியுள்ள யூதர்களை பேதுரு என்ன செய்யல? அட்ரஸ் பண்ணல. வேதம் என்ன சொல்லுதலாம்? மற்றவர்களோ பரியாசம் பண்ணினார்கள். மற்றவங்க எல்லாம் பரியாசம் பண்ணினாங்க. இவர் பேசினதை யாருக்கா பேசினார் தெரியுமா? இவர் அட்ரஸ் பண்ணதை யார் அட்ரஸ் பண்ணாரு? 14-15 ஆகிய வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 2 அதுல 14-15. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று,
அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி, பாத்தீங்களா, நீங்கள் நினைக்கிறபடி வெறி கொண்டவர்கள் அல்ல. யார் இவங்க? வேதம் சொல்லுது, மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் வெறி கொண்டவர்கள் பரியாசம் பண்ணாங்களாம். அப்ப இந்த பரியாசம் பண்ண கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை தான் அட்ரஸ் பண்றாரு பேதுரு. அந்த கூட்டம் தான் ரட்சிக்கப்படுது. அவங்களுடைய தொகை என்னது? 3000 பேர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப பக்தி உள்ளவர்கள் இந்த வேதம் யாரை குறித்து சொல்கிறதோ அவங்களுடைய தொகை நமக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளல. இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, பரியாசம் பண்ணவன் தான் இருதயத்தில் குத்தப்படுகிறான். பரிசுத்தமாக எதுக்கு இருதயத்தில் குத்தப்படணும்? பரியாசம் பண்ணிட்டமே, கேலி பண்ணிட்டமே, அவன் இருதயம் தான் குத்தப்பட்டுச்சு. அவனுக்கு நேரம் வார்த்தை அனுப்பப்பட்டுச்சு. அவன் ரட்சிக்கப்பட்ட அந்த தொகை 3000 பேர். அப்படின்னா இது எவ்வளவு பேர் நமக்கு தெரியாது. சில ஆயிரங்கள்னு வச்சுக்கோங்க. இத்தனை ஆயிரங்கள் பார்க்க 120 பேர் காத்திருந்தவர்கள் வெட்கப்படவில்லை, பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க காத்திருக்கிறீங்க. if you are part of a delayed, programmed delay, I want to tell you, you will receive very soon. Praise God. ஆமென். நீ பெற்றுக்கொள்வாய். நீ பெற்றுக்கொள்வதை பலரும் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இந்த பெற்றுக்கொண்ட அதை விட்னஸ் பண்ண குரூப் இருக்கு பாத்தீங்களா? அந்த குரூப்ல 3 கூட்டத்தினர் இருக்கிறாங்க. அதாவது 9வது வசனத்துல மெசபத்தோமியா அப்படின்னு வேர்ட் இருக்கு. 10வது வசனத்துல எகிப்துன்னு இருக்கு. 10வது வசனம் கடைசியில ரோமாபுரியார்னு இருக்கு. அதனால நான் 3 காரியங்களை வரிசைப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த ஜனங்கள் எல்லாரும் ஏற்கனவே விட்னஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விட்னஸ் பண்ணாங்க? மெசபத்தோமியால இருக்கிற மக்கள் என்ன விட்னஸ் பண்ணாங்க தெரியுமா? பின் நாட்கள்ல ஆபிரகாமுடைய சந்ததியிலே எழுப்பப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், யோசேப்பு, தானியேல் போன்ற தேவ ஜனங்கள், அவங்களுடைய ஞானத்தை இவங்க கேள்விப்பட்டாங்க. wisdom was manifesting. wisdom. Praise the Lord. Amen. So சுத்தி நிக்கிறவங்க அதுல ஒரு கூட்டம் இருக்கு, மெசபத்தோமியாவை சேர்ந்தவங்க. ஏன் இவங்களை வச்சாரு ஆண்டவர் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி என்ன விட்னஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஞானத்துக்கு பேர் பெற்ற கல்தையர் வாசம் பண்ண இடம். கல்தையர் வாசம் பண்ண இடம் தான் மெசபத்தோமியா. அங்க இருக்கிறவங்க என்ன விட்னஸ் பண்ணாங்கன்னா, நம்ம ஞானத்தை விட இவன் ஞானம் மிஞ்சி போச்சு, தானியேலுடைய ஞானம் மிஞ்சி போச்சு, நம்ம ஞானத்தை விட யோசேப்புடைய ஞானம் மிஞ்சி போச்சு என்று விட்னஸ் பண்ணாங்க. ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது உங்கள் ஞானமும் பேசப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எகிப்து மக்கள் அவங்க என்ன விட்னஸ் பண்ணாங்கன்னா, மோசேயுடைய தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு போறாங்க. They witnessed the wealth transfer. ஆமென். சோ ஹோலி ஸ்பிரிட் உங்க லைஃப்ல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, உங்க லைஃப்ல தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள் அநேகராலே அது பார்க்கப்படும், பேசப்படும். அநேகர் பேசுவாங்க. இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்த பிறகு இவன் லைஃப்ல ஆண்டவர் வெல்த்தை கொடுத்துட்டாரு. விஸ்டம் மட்டுமல்ல, வெல்த்தையும் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியா ரோமாபுரியார் எழுதியிருக்கிறது. அவங்க என்ன விட்னஸ் பண்ணாங்க தெரியுமா? They witnessed the wonders that were done by Jesus. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ரோமாபுரியர் பார்த்தார்கள், ரோமர்கள் பார்த்தாங்க. என்னங்க இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளவு அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் கனெக்டட் டு ஆல் 3. ஒன்னு என்ன அப்படின்னா விஸ்டம், 2வது என்னன்னா வெல்த், 3வது என்ன அப்படின்னா வண்டர்ஸ். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க லைஃப்ல ஆண்டவர் இப்படியே செய்வார். வெறுமையாய் எகிப்துக்குள் வந்த இஸ்ரவேலர்கள் போகும்போது நிறைவாக பெற்றுக்கொண்டு போனார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்களை மாற்றி உங்களுக்கு திரட்சியான நன்மைகளை தர உண்மையிலவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரி, வேகமாக, நமக்கு டைம் இல்ல, வேகமாக செருபாபேலின் அபிஷேகத்துக்கு நேர வருவோம். அதுதான் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. செருபாபேலுடைய அந்த அபிஷேகத்துக்கு நேர வருவோம். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை துரிதமாய் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். பிரைஸ் காட். நல்ல கவனமா சொல்லு, நான் சொல்றது கேளுங்க. 3 விதமான அபிஷேகம் செருபாபேல் மேல செயல்பட்டுச்சு. சோ அந்த அனாயிண்டிங், அதே அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் தர உண்மையில் அவரா இருக்கிறார். ஆமென். சோ அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்க நீங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. இப்ப நாம ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போனா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற தேவ மனுஷன் சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. A person that carries God's word அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெருபாபேல் அனாயிண்டிங்ல கொஞ்சம் டிஃபரெண்டா மாறி என்ன வரும் தெரியுமா? person who is carrying God. Praise the Lord. தேவனுடைய வார்த்தை பற்றி இந்த ஊழியக்காரன் வர்றான்பா, அவன் தேவனையே கொண்டு வர்றான்பா. Praise the Lord. Amen. So இந்த anointing, இந்த அபிஷேகம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, உங்களை தேவனை சுமக்கிறவர்களாய், தேவனை கொண்டு செல்கிறவர்களாய் மாற்றுகிறது. Praise the Lord. Amen. சரி, 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த அனாயிண்டிங் யார் மேல இருந்துச்சுன்னா ஜெருபாபேல் மேல இருந்துச்சு. உங்க மேலையும் அதே அபிஷேகம் ஆவியானவர் மூலமாய் செயல்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் அதை புரிந்து கொண்டால் நீங்கள் முத்திரை மோதிரமாய் இருக்கிறீர்கள். Praise the Lord. ஆமென். சரி, 3 சிச்சுவேஷன் சொல்றேன். முதலாவது 5வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 4:5. என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். ரைட். ஓகே, இதுதான் அந்த பேக்ரவுண்ட். பாருங்களேன், அவர் பேசுறாரு. ஆனா இந்த கர்த்தருடைய தூதன், இந்த முதல் வசனத்தை வாசிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். முதல் வசனத்தை வாசிங்க. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. ரைட். நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்று உங்க பேரை சொல்லி, ஹலோ டேனியல், ஹலோ டேனியல், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டா உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் பாதி பரலோகத்துல இருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு கேட்கும்? நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே பேசலைங்க. பாஸ்டர், ஆண்டவர் கூட பேசுறான்னீங்களே, எங்கிட்டலாம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், அதிலே முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோட புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். ரைட். அப்படியே 2வது வசனத்துக்கு வாங்க. நான் நித்திரை பண்ணினேன். நான் நித்திரை பண்ணினேன். அப்புறம் என் இருதயமோ விழித்திருந்தது. என் இருதயமோ விழித்திருந்தது. அதாவது என்ன சொல்றாருன்னா, I was physically sleeping, but my spirit man was awakened. My spirit man was awake. புரியுதா? புரியுதா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஸ்பிரிட் மேன் எப்படி இருந்தா? அவேக், விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நான் தூங்குகிற மனுஷன், தூங்கிட்டு இருக்கிற நான் கேட்கல, ஆனா என்னுடைய ஆவி என்ன பண்ணுச்சு? கேட்டுச்சு. இப்ப நிறைய நேரத்துல என்ன நடக்குதுன்னா, நான் கண்ணை திறந்துதான் இருக்கேன், நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஆனா என்னுடைய ஆவி என்ன பண்ணுது? நல்லா படுத்து 30 வருஷமா தூங்கிட்டு இருக்கு. புரியுதா? So your spirit is in a slumber, deep slumber. So நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன், கர்த்தர் எங்க தெரியலையே, கர்த்தரை காணமே, என்கிட்ட ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாரே. ஆனா என்ன முழிச்சிருக்கணும் அப்படின்னா, உங்க ஆவி எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். Praise the Lord. நீங்க மாம்சத்தில் நல்லா தூங்கலாம், பிரச்சனை இல்லை.
ஆனா உங்க ஆவி விழிப்புள்ளதா இருந்தால் கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். Praise the Lord. ஆமென். சோ முதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்குது, நித்திரை பண்ணுகிற ஒருவனை தட்டி எழுப்புவது போல இந்த எழுப்புதல் சகரியாவுக்கு ஆவியிலே உண்டான எழுப்புதல். Praise the Lord. அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கணும், சில நேரத்துல நான் சொல்லணும், ஆண்டவரே நான் பேதுரு மாதிரி தூங்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே சிறைச்சாலையில. என்னைய சும்மா பேதுருவே நான் எந்திரிக்க மாட்டேன், என்னை கொஞ்சம் பரண்டி தட்டி தானே செய்யணும், எழுப்பணும். அப்படி எழுப்பதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. If it is required, he is willing to give a rude awakening for you, because it is time for you to hear him. Praise God. Amen. So இந்த இரவு ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்லம்பரை உடைப்பாராக, ஆவிக்குரிய நித்திரை மயக்கங்களை உடைப்பாராக. அது உடைக்கப்படாத வரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை அறியாமலேயே இருக்கிறீங்க. Praise the Lord. ஆமென். ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்து அதுல ஒண்ணு காணாம போனால் அப்படின்றது. ஆனா ஸ்பிரிச்சுவல் ஸ்லம்பர் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? 100 ஆடு இருந்து 99 காணாம போனாலும் அவனுக்கு கவலை இல்லாம இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியலையே, போனதுதான் தெரியலையே. If only you are spiritually awakened, you will know what you have lost in the spirit realm. Praise the Lord. Amen. நல்ல கவனிங்க. What do you have? ஆவி மண்டலத்துல உங்களுக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு வெளிப்பாடு தேவை. அதே போலதான் ஆவின் மண்டலத்தில் நீங்கள் என்ன இழந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் உங்களுக்கு வெளிப்பாடுகள் தேவை. Without revelation, you can never access what you have already lost. Praise the Lord. Amen. இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புவாராக, உங்கள் ஆவியை தட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. So இங்க 3 விஷயங்கள் இருக்கு ரொம்ப முக்கியமா. முதலாவது செருபாபேல் சொல்றான், I do not know. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எத்தனை பேரு நம்ம இங்க இருக்கிறோம், எத்தனை பேரு இந்த லெவல்ல இருக்கிறோம் தெரியுமா? எனக்கு தெரியாது. I do not know. Praise the Lord. So முதலாவது anointing, எப்படிப்பட்ட அபிஷேகம்? செருபாபேல் மேல் கடந்து வந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று சொன்னால், சகலவற்றையும் அறிந்து கொள்ளுகிற அபிஷேகம். To know everything. Praise the Lord. Amen. 1 யோவான்ல இருக்கு, நீங்கள் சகலவற்றையும் அறிந்து கொள்வீர்கள், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கும் போது இந்த அபிஷேகத்தினாலே சகலவற்றையும் அறிந்து, anointed to know everything. Praise the Lord. Hallelujah. ஒன்று உங்களுக்கு புதிரா இருக்காது, ஒன்று புதுசா இருக்காது. நீங்கள் ஆவியில நிரம்பி செபிக்கும் போது, இந்த அபிஷேகம் உங்களுக்குள் கடந்து வரும்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிவார்கள் என்று எழுதியிருக்கிறது. Praise the Lord. அப்ப முதல்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, the first level எப்படி இருக்குன்னா, தெரியவில்லை. I do not know. இங்க என்ன மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா, wisdom, revelation, வெளிப்பாடு, ஞானம் செயல்பட வேண்டும். பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது முதலாவது வெளிப்பட்டது என்ன தெரியுமா? தேவனுடைய ஞானம். Praise the Lord. எல்லாரும் சொன்னாங்க, பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இந்த ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? Praise the Lord. 4ஆம் அதிகாரத்துல ஆச்சரியப்படுகிறார், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதைகள். ஆனா இவங்க வாழ்க்கையில இந்த மாற்றம் எப்படி வந்திருக்கு தெரியுமா? Through the anointing. Praise the Lord. I mean, so I strongly believe this night God is going to impart an anointing into your life, an anointing that will cause you to operate in divine wisdom. பரலோக ஞானத்தாலே செயல்படுகிற ஒரு அபிஷேகத்தை இந்த இரவு தேவன் உங்களுக்கு அனுப்பும்படி விரும்புகிறார். அப்ப முதலாவது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவன் வாழ்க்கையில தெரியாதுன்னு சொல்றான் பாருங்க, தெரியாது. Praise the Lord. So ரெண்டாவது என்ன வசனம் அப்படின்னா, 10வது வசனத்தை வாசிங்க.
அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ரைட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, முதலாவது தெரியவில்லை, ரெண்டாவது என்ன அப்படின்னா துவக்கம் இல்லை. ஐ நோ பட் ஐ டு நாட் நோ ஹவு டு ஸ்டார்ட். எப்படி ஸ்டார்ட் பண்றது? யூனோ ஐ நோ பட் ஐ எம் டோட்டலி பவர்லெஸ் டு ஸ்டார்ட். எனக்கு எப்படி செய்ய அப்படின்ற ஒரு ஒரு வல்லமை எனக்கு, அதை செய்யக்கூடிய, அதை துவங்கக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு இல்லை. அப்போ செருபாபேலுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, துவக்குகிற, to start, to initiate. He was empowered to start, to empowered to initiate. சகலவற்றையும் செய்யக்கூடிய, அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு செய்யக்கூடிய, துவங்கக்கூடிய ஒரு ஆற்றல். நீங்க இந்த அனாயிண்டிங்கை கேரி பண்ணி போனீங்கன்னா, எங்க போனாலும் எதெல்லாம் துவக்கமே இல்லாம அப்படியே கிடக்கும் அதெல்லாம் தொடங்கிடும். அதெல்லாம் பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க லைஃப்லயே சில காரியங்கள் துவங்க ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா துவங்கிடும். ஏன்னா இந்த அபிஷேகம், இந்த இரவு தேவன் அதை அருளும்படி விரும்புகிறார். அது அப்படிப்பட்டது. துவங்கணுமே, டு ஸ்டார்ட். எல்லாம் சரிதான் பாஸ்டர், எல்லாம் கரெக்ட் தான் நீங்க சொன்னதெல்லாம். பட் எனக்கு தெரியும் நிறைய ஐடியாஸ் இருக்கு பாருங்க. இந்த பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நிறைய ஐடியா இருக்கு. ஆனா I'm not starting at all. I am unable to initiate. நான் துவங்க முடியலையே, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு இந்த இரவு, டோன்ட் வரி, கவலைப்படாத, நான் உனக்கு அருளுகிற அபிஷேகத்தாலே நீ துவங்குவாய். நீ போகிற இடங்கள்ல ஆரம்பங்கள் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற இடத்துல அதை நடத்துகிற, அதை துவக்குகிற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள் செயல்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மூணாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. 9வது வசனத்தை வாசிங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ரைட். மூணாவது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பாருங்க, சில விஷயங்கள் தெரியவில்லைன்னு இருக்கு, சில விஷயங்கள் துவங்கவில்லை அப்படின்னு இருக்கு, ஆனா சில விஷயங்கள் எப்படி தெரியுமா, தொடரவில்லைன்னு இருக்கு. I knew and I started, but the problem is that I am unable to continue. என்னால தொடர முடியலையே. எனக்கு தெரியும் இதான்ட்டு, ஆனா பாதியிலே நிக்குதே. அட்மிஷன் ப்ராசஸ் தொடங்கினேன், ஆனா பாதியிலே நிக்குதே. எனக்கு தெரியும் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கொண்டு போறாருன்னு, நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா ஐ எம் ஸ்டக் சம்வேர். நான் பாதியில இருக்கிறேன். ஆனா செருபாபேலுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகம் அவனை சகலவற்றையும் செய்து முடிக்க வைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கலாம், இல்லைன்னா people who are connected with you, connected to you, அந்த இடத்துல அந்த நபர்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். நீங்க இந்த அனாயிண்டிங்கை கேரி பண்ணிட்டு போகும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? You will cause things to continue. You will be a person that will perfect everything. Praise the Lord. ஆமென். இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த 3 அபிஷேகமே இருந்துச்சு. Praise the Lord. அவர் சகலவற்றையும் அறிந்தவராகவே செயல்பட்டார். அவர் போகிற இடங்கள்ல இதுல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சூழ்நிலையில அவர் ஆரம்பிக்க வைத்தார். சகலமும் ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. I mean, he was, initiating everything. அதனாலதான் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கார்? விசுவாசத்தை துவக்குகிறவர். Praise the Lord. He is the author of faith. அவர் இனிஷியேட் பண்ணுவாரு. ஏன்னா அந்த அனாயிண்டிங் அவருக்குள்ள இருந்தது. அதே அபிஷேகத்தை உங்கள் மேலும் என் மேலும் வைக்க அவர் உண்மையிலும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ மூணாவது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் தொடராதவைகள், தொடரவில்லை. Unable to continue, but you carry the anointing, anointing of accomplishing everything according to the perfect will of God. தேவனுடைய சித்தத்தின்படி சகலவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய்.
எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் தேவன் உங்களை மனையும் அபிஷேகத்தின் மூலமாய் நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், இந்த அனாயிண்டிங் உங்க மேல இருக்குன்னு சொன்னா நீங்க செருபாபேலை போல ஒரு முத்திரை மோதிரமாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களை கொண்டு தேவன் சிலவற்றை துவக்குவார், உங்களை கொண்டு தேவன் சிலவற்றை முடிப்பார். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஐ மீன், இந்த அனாயிண்டிங்கோட செயல்பட்ட செருபாபேல், அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 7வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென், பிரைஸ் காட். சோ 3 அனாயிண்டிங் பத்தி நான் பேசி இருக்கிறேன். ஒன்னு வந்து it will manifest the wisdom of God. இரண்டாவது, it will manifest the power of God. எதெல்லாம் துவங்கணுமோ, இனிஷியேட் பண்ணணுமோ, அதை துவக்குவதற்கு தேவையான அந்த பலன், அந்த வல்லமை. பைக்ல எல்லாம் இருக்கும் பாருங்க, கிக் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் பைக்ல, இல்லையா? அந்த கிக் ஸ்டார்ட் பண்றது, அந்த ஸ்டார்ட் பண்ணா போதும், அந்த பவர், அந்த வல்லமை அபிஷேகத்தின் ஊடாக செயல்படும். மூணாவதாக நான் சொன்னதுக்கு என்ன தேவை தெரியுமா? தொடருவதற்கு தேவை என்ன தெரியுமா? அபிஷேகத்தின் ஊடாக வெளிப்படுகிற தேவ கிருபை. அப்ப தேவ ஞானம், தேவ வல்லமை, தேவ பலன், அடுத்தது என்னது? தேவ கிருபை. பிரைஸ் காட். இந்த 3 அபிஷேகத்தின் மூலமா உங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்குது. கிருபை பெருக்கெடுக்க பெருக்கெடுக்க, நல்லா கவனிங்க, கிருபை, one side of the coin is grace, the other side of the coin is glory. Praise God. I mean, one side it is the grace of God, அது உங்க வாழ்க்கையில abundant-ஆ வரும்போது, abundance-ல வரும் பொழுது, the other side of the coin, if you flip the other side, it says the glory of God. Praise God. ஆமென். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த அனாயிண்டிங் வந்து செருபாபேலுக்குள்ள செயல்படுறதுனால அவன் என்ன பண்ணா அப்படின்னு பாருங்க. இப்போ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்னா யாரு? ஜீசஸ். சரியா? இப்ப பாருங்க, செருபாபேலோட அனாயிண்டிங்ல வந்து அவன் செருபாபேல்ல இருந்து வார்த்தையை கொண்டு வரல, அவன் தேவன் வார்த்தையை கொண்டு வரல, அவன் என்ன பண்றான் பாருங்க, தேவனே கொண்டு வரான். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென். அந்த காலத்துல, இப்பெல்லாம் இல்ல, அந்த காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை வந்து அடிவெடிக்கும் அருவாவுக்கும் ஃபேமஸான ஊரு. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, யாராவது ஒரு பெரிய ஆளை பழகி வச்சுக்கிறோம், யாரும் ரொம்ப பெரிய ஆள், ஏரியால பெரிய ஆளை பழகி வச்சுக்கிறோம். அங்க போய் அந்த பிரச்சனை நடக்கிறது நின்றுட்டு என்ன சொல்ல தெரியுமா? அவர் தெரியுமில உனக்கு, அவர் தெரியுமில உனக்கு, அவர் சொன்னாரு பாத்துக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அவர் சொன்னாருன்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனா இப்போ நான் அப்படி வார்த்தையெல்லாம் சொல்லாம அவரையே கொண்டு போறேன்னு வைங்க, அவரையே கொண்டு போறேன், எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுடைய லெவல் இனிமே ஊழியத்துல. Praise the Lord. Amen. நீங்க அவர் சொன்ன வார்த்தையை கொண்டு போல, அவர் சொன்ன வார்த்தையை உள்ள வச்சிருக்கீங்க, அவரையே கொண்டு போறீங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஜெய்ரஸ் எவீரு என்று சொல்லப்படுகிற ஜெய்ரஸ் பாருங்க, ஜீசஸ் கிட்ட வர, ஆண்டவரே என் மக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மரிக்கும் தருவால் இருக்கிற, ஆண்டவரே நீங்க வாங்கன்னு சொல்றான். அவர் வேகமா வராரு. வரும்போது இடையில ஒரு அற்புதம் நடக்குது. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள், சுகம் நடக்குது. இதெல்லாம் பேசும்போது ஒருத்தன் வந்து சொல்றான், சொந்தக்காரன் வந்து, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்களுடைய குமாரத்தி மரித்து போனாள். உடனே இயேசு அதை கேட்டு, அவன் சொன்னதை எவரு கேட்கறதுக்கு முன்னாடி இயேசு கேட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் குமாரத்தை நிச்சயமா பிழைப்பாள். இப்ப நல்லா யோசிங்க, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. 100க்கு அதிபதி என்ன கேட்டா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னா, அப்படிதானே? ராஜாவின் மனிதன், யோவான் 4ஆம் அதிகாரத்து கடைசியில இருக்கு, கப்பர்நகூமில் இருக்கிற ராஜாவின் மனிதன் என்ன சொன்னா? என்னதை நம்பி போனா? வார்த்தையை தான் நம்பி போனா. அந்த வார்த்தை போதுன்னு போனா. இவங்கள வார்த்தையை கொண்டு போயிட்டாங்க. வார்த்தையை கொண்டு போனாலும் நடக்கும், நடக்கதான் செஞ்சிச்சு.
வார்த்தையை கொண்டு போனாங்க. நூற்றுக்கு அதிபதி வார்த்தையை கொண்டு போனான். ஆனா இந்த மனுஷன் அவன் சூழ்நிலை மறித்து கிடக்கிற சூழ்நிலைக்குள்ள அவருடைய வார்த்தையை கொண்டு போல அவரையே கொண்டு போறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ அப்படிதான் மூவ் பண்ண போற. பிகாஸ் யூ வில் ரிசீவ் மை வேர்ட். என் வார்த்தை நீ பெற்றுக்கொள்வ. என் வார்த்தையை நீ நேசிக்கிறதுனால, என் வார்த்தை நீ கனம் பண்ணுகிறதுனால, என் வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால இன்று முதல் நானே வர்றேன் உன் கூட. ஹல்லேலூயா, ஆமென். சோ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க சூழ்நிலைக்குள்ள அவர் கொடுக்கிற வார்த்தையை கொண்டு போக மாட்டீங்க. அவர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அவரையே கொண்டு போவீங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். எவரு அப்படிதான் செய்தான். இன்னும் சொல்ல போனா பேதுரு அப்படிதான் செய்தான். சமுத்திர அலைகளின் மேல் அவனை நடக்கும்படி வைத்தார். அவன் திரும்பமா படகுக்கு இந்த அனுபவத்தையும் இந்த வெறும் வார்த்தைகளை கொண்டு போகவில்லை, திரும்பமா படகுக்குள்ள இயேசுவையே கொண்டு போனான். பிரைஸ் காட், ஆமென். தலைக்கல்லை கொண்டு வரும் காலம் இது. நீங்கள் இயேசுவையே கொண்டு செல்கிற காலம் இது. கிருபையை ஆர்ப்பரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாக. ஹல்லேலூயா. நீங்கள் ஆர்ப்பரிக்கும் காலம் வருகிறது. கிருபையை கொண்டாடும் காலம் வருகிறது. கிறிஸ்து இயேசுவையே முன்னிறுத்தும் காலம் வருகிறது. எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளும் இயேசுவை கொண்டு செல்வீர்கள். இயேசு அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். 3 அனாயிண்டிங் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அபிஷேகத்தின் மூலமாய் சகலவற்றையும் அறிந்து கொள்ளலாம். இந்த அபிஷேகத்தின் மூலமாய் சகலவற்றையும் துவக்கி விடலாம். அபிஷேகத்தின் மூலமாய் சகலவற்றையும் நேர்த்தியாய் முடித்து விடலாம். பிரைஸ் காட். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையிலே சத்தியத்தை போதிக்கிறவராய் இருக்கிறீர். சகல சத்தியத்திற்குள்ளே எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஜீவனை எங்களுக்குள் பெருக்கெடுக்க செய்கிறவராய் இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, ராஜ்யத்திலே உன்னதங்களிலே நிற்கவும் உலாவவும் உட்காரவும் செய்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக நிச்சயிக்கிறோம். இந்த இரவிலும் செருபாபேலுக்குள் இயங்கின இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளும் இயங்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவனை முத்திரை மோதிரமாய் வைத்த தேவன் அதிலும் அதிகமாய் எங்களை வைக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒரு நாளோடு ஒதுங்கி போகிற அனுபவம் அல்ல, அபிஷேகமும் அல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதையும் ஆட்கொள்ளுகிற அபிஷேகமாய், ஆண்டவர் எங்களை அனலாக்குகிற அபிஷேகமாய், எங்கள் வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படுத்துகிற அபிஷேகமாய் இது காணப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா, பெற்றுக் கொள்ளுகிற ஜனங்களாய் எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழியிடத்திலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.